அனைவருக்கும் இனிய வணக்கம். இது கதைப்போமா வித் ஆர்கே. தமிழ் இலக்கியவாதிகளினுடைய தலை சிறந்த படைப்புகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே. அந்த வகையில் கடவுளின் சிரிப்பு அப்படின்னு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த நகைச்சுவையான ஒரு கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கதை இப்படி தான் தொடங்கும். எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் தேவாரமும் திருவாசகமும் டெய்லி பாடிக்கிட்டே இருக்கணும். எனக்கு கடவுளை பார்த்தாக்கா ஒரு பயமான ஒரு பிம்பத்தை எங்கள் வீட்டில் ஏற்படுத்திகிட்டே இருந்தாங்க. ஏதாவது தப்பு பண்ணால் கடவுள் கண்ணை குத்திடுவார், கடவுள் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு, கடவுள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியும் ஒரு நம்மை பக்கத்தில் இருந்து கண்காணித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் தான் எனக்கு கடவுள் அறிமுகப்படுத்தப்பட்டார். ஆனால் திருவிளையாடல் படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த பிம்பமே உடஞ்சிருச்சு. ஒரு நாள் இந்த சினிமாவுக்கு போகிறதுன்றது வேலை வெட்டி இல்லாதவங்களும் பொழுத போக்குறவங்களும் ரவுடி பசங்களும் மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் சினிமா பார்ப்பாங்கன்ற ஒரு பிம்பம் எங்கள் ஊரில் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் எங்கள் ஊரில் இருக்கிற பாட்டிமார்கள் எல்லாரும் சேர்ந்து சினிமாவுக்கு போவோன்னு கிளம்புனாங்க. என்னடா இது பாட்டிங்கெல்லாம் சேர்ந்து சினிமாவுக்கு போகிறாங்களே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா சினிமா பார்க்குறது பாவம்னு சொல்லி வச்ச இடத்துல எல்லா பாட்டிகளும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி சினிமாவுக்கு போயே தீர்றோம்ட்டு கிளம்புனாங்க. அதுலேயும் ஒரு பாட்டி தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கோயிலுக்கு போகிற அர்ச்சனை தட்டு மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பாட்டி எல்லாரும் பட்டையெல்லாம் பூசிக்கிட்டு விபூதியெல்லாம் பூசிக்கிட்டு எல்லா பாட்டிகளும் சினிமாவுக்கு கிளம்பணும்னு கிளம்புனாங்க. நான் போய் எங்கள் பாட்டிகிட்ட கேட்டேன், பாட்டி நானும் சினிமாவுக்கு வரவா பாட்டின்னு. அதுக்கு என்ன ராசா நல்லா வா அப்படின்னு என்னையும் கூட்டிக்கிட்டு திருவிளையாடல் படத்துக்கு போனாங்க. முத அந்த போஸ்டரில் தான் நான் பார்த்தேன், ஒரு சாமி இப்படி தான் இருப்பார் போல, சிவன் இப்படி தான் இருப்பாரா அப்படின்னு சிவாஜி அவர்களுடைய உருவத்தில் சிவனை நான் அப்படியே பார்த்தேன். அப்படியே கம்பீரமாக அப்படி உட்காந்துருந்தார். ஓ இப்படி தான் இருக்குமான்னு போஸ்டரெல்லாம் பார்த்து வியந்து பார்த்துக்கிட்டே போனேன். அதில் ஒரு பாட்டி என்ன பண்ணாங்க, சினிமா கொட்டாக வாசலில் ஒட்டியிருந்த போஸ்டரில் இந்த சிவாஜி அவர்களோட உருவத்துக்கு ஊதுபத்திலாம் காமிக்க ஆரம்பித்தாங்க. எல்லாரும் அந்த போஸ்டரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப நான் மட்டும் போன படம் அங்கே ஒட்டியிருந்த ரிவால்வர் ரீட்டா போஸ்டரை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை ஒரு பாட்டி பார்த்துட்டு என்னை ஓங்கி மண்டையில் அடித்து இங்கே வர்றா அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் முடிஞ்சு நாங்கள் சினிமா கொட்டைக்குள்ளார போய் உக்காந்தோம். படம் போடவே இல்லை. படம் போடுறதை விட்டுவிட்டு ஒரு பாட்டி என்ன பண்ணுச்சு, சரி படம் போடுற வரைக்கும் தேவாரத்தை பாடுவோம்னு தேவாரம் திருவாசகம்ன்ட்டு எல்லா பாட்டிகளும் அங்கே பஜனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமா கொட்டகையே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு பஜனை கூட மாதிரி எல்லாரும் உட்காந்து பஜனை பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் சினிமா போட்டு தொடங்கினாங்க. மணி அடித்து சினிமா தொடங்கினாங்க. எல்லா பாட்டிகளும் அந்த பஜனையெல்லாம் விட்டுட்டு திருவிளையாடல் படத்தை ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்க ஆரம்பித்தோம். தேவலோகம் இப்படி தான் இருக்குமா, சாமி இப்படி தான் இருப்பாரா, சாமி காமெடியாலாம் பேசுகிறாருப்பா, நம்மக்கிட்ட சாமினா ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் கண்டிப்பானவர்னு சொன்னாங்க. இந்த சாமி தருமியோட பேசி இவ்வளோ அழகாக காமெடி பண்ணுறாருப்பா, சாமிக்கு இவ்வளோ நகைச்சுவை இருக்குமா, சாமி சிரிப்பாங்களா இப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டே இருந்தேன். பாட்டிகள்லாம் ரொம்ப பக்தியோடு பார்த்துட்டு இருக்கிறப்ப எனக்கு மட்டும் பல கேள்வி வந்துச்சு. ஏன் இந்த சாமி எப்போ பார்த்தாலும் வெறப்பாகவே இருக்காரு, ஏன் இந்த சாமி எப்பவுமே இவ்வளோ ஒரு மாதிரி தினுசாவே நடக்கிறாரு, இவருக்கு யார் ட்ரெஸ்ஸு தைப்பாங்க, இவருக்கு யார் முடி வெட்டுவாங்க, ஏன் இவர் மான் தோல் கட்டியிருக்காரு, இந்த மான் யாரோடது, இந்த மான் தோல் எந்த மானோடது, அந்த மானை இவர் ஏன் கொன்னாரு, இப்படி எனக்கு பல கேள்விகள் வந்துகிட்டே இருந்துச்சு. நான் பக்கத்தில் இருக்கிற பாட்டிக்கிட்ட இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த பாட்டி மண்டையில் அடிச்சுட்டே படத்தை பாடுறா நோயின்னு கேள்வி கேட்காதரான்னு அந்த பாட்டி மண்டையில் அடித்து படத்தை பார்க்க விட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து தக்ஷனுடைய யாகத்துக்காக பார்வதி கிளம்புவாங்க. சிவன் போகக்கூடாதுன்னு சொல்லுவார், நீ போகாதன், அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு பிள்ளைய விடமாட்டான் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டி சாமியை சபிக்குது. அது சாமியை சபிக்கலை, அவள் புருஷனை திட்ட முடியாமல் இந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடந்த உடனே அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு தானே விடமாட்டான் பாரு பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லி சாமியாக இருந்தாலும் அந்த பாட்டி திட்ட ஆரம்பிச்சிச்சு. ஆனால் யாகத்துக்கு போய் அங்கே அவமானப்பட்டு திரும்பக்கூடிய பார்வதியை பார்த்த உடனே இங்கே இருக்கக்கூடிய பாட்டிமார்கள்லாம் கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பித்தாங்க. இந்த திருவிளையாடல் படமே ஒரு நெகிழ்ச்சியாக அமைஞ்சு கடவுள் மீது எனக்கு இருந்த அந்த பிம்பம், பயம் கலந்த அந்த பிம்பம் போய் கடவுள் எனக்கு ரொம்ப ஸ்நேகமாயிட்டாரு. எங்கள் தாத்தாவும் சாமியும் ஒரே மாதிரி தான்ப்பா இருக்காங்க அப்படின்ற ஒரு நெருக்கம் எனக்கு கடவுள் மேலே ஏற்பட்டுச்சு. அந்த கடவுளின் சிரிப்பை மட்டும் என்னால் மறக்கவே முடியல. இதெல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து ராமன் தேடிய சீதைன்னு ஒரு படம் போட்டாங்க. நான் சும்மா இல்லாமல் எங்கள் பாட்டிகளெல்லாம் கூப்பிட்டு சுற்றி இருந்த எல்லா பாட்டிகளையும் கூப்பிட்டு பாட்டி ராமன் தேடிய சீதைன்னு சாமி படம் போட்டிருக்காங்க பாட்டின்னு சொன்னேன். உடனே திரும்ப எல்லா பாட்டிகளும் கிளம்பி நல்லா வெத்தலை பாக்கு தேங்காய் வாழைப்பழம் திரும்ப அதே மாதிரி அர்ச்சனை தட்டு நெத்தி நிறையா பட்டாங்க. எல்லா பாட்டிமார்களும் கிளம்பி திரும்ப ராமனையும் சீதையும் பார்க்க போகிறோன்ற பயபக்தியோடு கிளம்பி தேட்டருக்கு வந்தாங்க.
படம் ஓடின ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ராமனும் வரல, சீதையும் வரல, கதாநாயகனும் கதாநாயகியும் நிறைய காதல் பாடல்களாக பாடிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பாட்டி என்னைய சத்துன்னு மண்டையில் அடிச்சு வாடா அப்படின்னு இழுத்துட்டு வந்துச்சு. நானாவது அந்த படத்தை பார்த்துட்டு வர மாட்டேன்னு சொன்னேன். கூட 2 சாத்தி என்னை கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு எஸ். ராமகிருஷ்ணன் சொல்லியிருப்பாரு. கடவுள் சினிமா திரையில் தோன்றுவதும் சினிமா திரையில் தோன்றியவர்களை கடவுளாய் பார்ப்பதும் நம்மூரில் தான் நடக்கிறதுன்னு எஸ்ரா இந்த கதையில சொல்லியிருப்பாரு. கண்ணதாசன் ஐயா தான் சொல்லுவாரு, யாரு கடவுள்னு கேட்டதுக்கு, பூஜ்ஜியத்துக்குள்ளே ராஜ்யத்தை வைத்து புரியாமல் இருப்பான் ஒருவன், அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேக்கி வைக்கும் ஓட்டுக்குள்ளே தேங்காயாய் இருப்பான் ஒருவன், அதை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். வெள்ளருவிக்குள்ளிருந்து மேலிருந்து கீழ் விழுந்து உள்ளுணர்வை சுத்தம் செய்வான் ஒருவன், அவனை உணர்ந்து கொண்டால் அவன்தான் இறைவன். வானவெளி பட்டினத்தில் வட்டமதி சக்கிரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன், அவனை நாடிவிட்டால் அவன்தான் இறைவன். 9 ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை வைத்து சந்தையிலே விட்டுவிட்டான் ஒருவன், அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பேர் இவ்வுலகில் இறைவன். தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து வாழ்ந்தவரை நாள் குறித்து அழைத்து செல்வான் ஒருவன், இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன்னு கண்ணதாசன் ஐயா சொல்லுவார். இப்படி கடவுளை பற்றிய ஒரு பிம்பத்தை உடைத்தது இந்த கதைன்னு எஸ்ரா பதிஞ்சிருப்பாரு. இந்த கடவுளின் சிரிப்பு கதையை நீங்களும் ஒரு முறை படிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான ஒரு கதைகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்கே.